ஆந்திர அரசு தமிழகத்திலிருந்து வரும் மாம்பழங்களை தடை செய்து விட்டது. எங்க மாம்பழம் வைக்கல. அதே தினமலர்ல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. தருமபுரியில ஏரியில போய் மீன்களுக்கு உணவாக மாம்பழங்களை கொட்டுகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில கண்காட்சியை விவசாயத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திறந்து வைக்க வேண்டும். இங்கே ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நம்மளை முற்றுகையிடுவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போல. இது மட்டுமல்லாமல் இந்த அரசு செய்யக்கூடிய ஒரு மிக அயோக்கியத்தனமான ஒரு வேலையை ஜீர்ணிச்சிக்க முடியல. விவசாயத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை விட்டு இந்த மாந்தோப்புகளை போய் சர்வே எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் விவசாயி உங்கள் தோட்டத்தில் வந்து எத்தனை போட்டிருக்க, எத்தனை மாமரம் இருக்குன்னு சர்வே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு ஒரு மனசில்? ஏதோ இழப்பீடு கொடுக்க போகிறாங்கன்னு சர்வே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சீசன் முடிஞ்சிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்காக சும்மா சர்வே எடுத்துருக்காங்களா? போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை எப்படி இப்போ அமைதிப்படுத்துறது? எனக்கு உள்ளபடியே வந்து ஒரு திரு பழனிசாமி அறிக்கை வெளியிட்டப்போ எனக்கு இது மாணவர் சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட்டில் ஒன்றும் புரியல. அப்புறம் கிருஷ்ணகிரிலேருந்து கூப்பிட்டு அண்ணன் நீங்கள் பேசுங்க, முக்கியமான விஷயம் இது. மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று பேசுனாங்க, இன்னைக்கு பேப்பரில் பார்த்தாங்கன்னா ஏரியில் மாம்பழத்தை கொட்டுறாங்க, வேலூரில் கடையடைப்பு.